கண்களை மூடி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாள் அன்று எங்களை சேர்த்ததுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிருபை இந்த 2வது ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு கொடுக்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். இந்த கஷ்டமான நாட்களில் கூட உங்களை மறவாதபடி உங்களை ஸ்தோத்திரித்து உங்களுடைய வார்த்தையை கேட்க கிருபை செய்தீரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதுமாய் பேச போகிற நம்முடைய மகளை நீர் மறைத்து நீர் பேசும். பாடப்போகிற பாடல்கள் கருத்துள்ளதாய் அதை எங்களுடைய இருதயத்தில் பதித்து அதனுடைய அர்த்தத்தை நாங்கள் தெரிந்து கொண்டு பாட கிருபை தாரும். கேட்கிற ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த 2வது ஞாயிற்றுக்கிழமை இந்த பாடலை நம்ம பாடுகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த பாட்டு, கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். அல்லேலூயா. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும். இன்னும் அதிகமாய் ஜெபிக்கவும், எல்லா பிசாசுடைய கஷ்டங்களை நீங்கள் விடுதலை செய்யவும் நீர் எங்கள் மத்தியில வந்து ஜெபத்தை கேட்டு எங்களை உங்களுடைய மேன்மையை காண எங்கள் கிருபை தாரும் என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். அல்லேலூயா. உங்களுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பேசுங்கப்பா, எங்களோட பேசுங்கப்பா. நீங்க பேசினால் எங்கள் வாழ்க்கை மாறும். அல்லேலூயா. நாம் வேதத்தை வாசிப்பதன் மூலமாய் கர்த்தரோட நாம் பேசுகிறோம். ஆனால் ஜெபத்துல கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அல்லேலூயா. இந்த நேரத்தில் இந்த பாடலை பாடுவோம். எத்தனை பேருக்கு இந்த பாடல் தெரியுமோ அவர்கள் என்னோடு கூட இதை பாடும்படியாக நாங்கள் ஜெபிப்போம்.
பேசுங்கப்பா, நீங்க பேசினா எங்க வாழ்க்கை மாறும். பேசுங்கப்பா, எங்களோட பேசுங்கப்பா, நீங்க பேசினா எங்க வாழ்க்கை மாறும். துதிக்கணும்பா, ஜெபிக்கணும்பா, உம் நாமம் உயர்த்தணும்பா. துதிக்கணும்பா, ஜெபிக்கணும்பா, உம் நாமம் உயர்த்தணும்பா. உம் நாமம் உயர்த்தணும்பா. உம் நாமம் உயர்த்தணும்பா. பேசுங்கப்பா, எங்களோட பேசுங்கப்பா, நீங்க பேசினா எங்க வாழ்க்கை மாறும். பகல் முழுதும் உம் பாதப்படியிலே கண்ணீரை வடிக்கணும்பா. பகல் முழுவதும் உன் பாதப்படியிலே கண்ணீரை வடிக்கணும்பா. ராம் முழுவதும் தியானம் செய்து மாற்றுங்கப்பா. ராம் முழுவதும் தியானம் செய்து பாக்கியவானாய் மாற்றுங்கப்பா. துதிக்கணும்பா, ஜெபிக்கணும்பா, உம் நாமம் உயர்த்தணும்பா. துதிக்கணும்பா, ஜெபிக்கணும்பா, உம் நாமம் உயர்த்தணும்பா. உம் நாமம் உயர்த்தணும்பா. உம் நாமம் உயர்த்தணும்பா. பேசுங்கப்பா, எங்களோட பேசுங்கப்பா, நீங்க பேசினா எங்க வாழ்க்கை மாறும். சுத்தத்தில் பழக்கமுள்ள தேவாதி தேவன் நீரே. பரிசுத்தத்தில் பழக்கமுள்ள தேவாதி தேவன் நீரே. பரிசுத்தமாய் வாழ்ந்திடவே கிருபையினால் நிரப்புங்கப்பா. பரிசுத்தமாய் வாழ்ந்திடவே கிருபையினால் நிரப்புங்கப்பா. துதிக்கணும்பா, ஜெபிக்கணும்பா, உம் நாமம் உயர்த்தணும்பா. துதிக்கணும்பா, ஜெபிக்கணும்பா, உம் நாமம் உயர்த்தணும்பா. உம் நாமம் உயர்த்தணும்பா. உம் நாமம் உயர்த்தணும்பா. பேசுங்கப்பா, எங்களோட பேசுங்கப்பா, நீங்க பேசினா எங்க வாழ்க்கை மாறும்.
ஏசப்பா நீங்க பேசினா இந்த வாழ்க்கை மாறும். கர்த்தர் நம்மோடு பேசவே சொல்கிறோம். நாங்கள் வந்து ஜபத்தை குறித்து நிறைய நம்ம மெசேஜ் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஜபத்தை குறித்து இப்போ யார்கிட்ட இருந்தாலும் சொல்லுங்கள். ஆனால் நான் உங்களுக்கு வந்து ஜபத்தில் எப்படி நம்ம ஜெபம் பண்ணணும், எந்த வேலையில் ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறத குறித்து ஒரு 3 காரியத்தை உங்ககிட்ட சொல்கிறேன். இதில் நீங்கள் எதை செலக்ட் பண்ண போகிறீங்க, எப்படி இருந்துகிட்டு இருக்கிறீங்க இது வரைக்கும். ஆனால் இனிமேல் அப்படி இருப்பீங்களா, இல்லை இந்த பிரசத்தை கேட்டதுக்கப்புறம் உங்கள் ஜபத்தை மாற்றுவீங்களாங்கிறத உங்கள் கையிலே விடுறேன். இப்போது ஒரு விஷயம் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம். நம்ம ஜபத்தை குறித்து நிறைய வசனம் கேள்விப்படுறதுனால சொல்றேன். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். எல்லா மனுஷருக்காகவும் ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரங்களையும் வேண்டுதல் பண்ணுமா? நம்மளால முடியுமா? அது எல்லா மனுஷருக்கும் ஜெபிக்கணும்னா நம்மளால முடியுமா? முடியறது கண்டிப்பா முடியாது. ஏன்னா நமக்கு வந்து நம்மளுடைய ஏன் சொந்தக்காரங்க, நமக்கு நம்முடைய ஜனம், நம்ம ஊரு, நம்ம ஃப்ரெண்ட்ஸு, அப்படிதான் நம்ம யோசிப்போம். ஆனா கர்த்தர் சொல்றது எல்லா மனுஷருக்கா ஜெபம் பண்ணுங்கன்ற. நான் யோசித்து பார்த்தேன், எல்லா மனுஷருக்கும் ஜெபம் பண்ணா நம்மளால என்ன செய்யறது? ஆனால் ஒரு ஆண்டர் நீ எல்லாம் யாருக்கு ஜெபிக்கணும்னு நினைக்கிறியோ அவங்க மேலே உனக்கு இஷ்டம் வரும். ஃபர்ஸ்ட்டு அவங்க மேலே உனக்கு அன்பு கிடைக்கணும். நீ அவங்கள ஒரு நேசிச்சாதான் உன்னால் அவங்களுக்கு ஜெபிக்க முடியும், இல்லைன்னா ஜெபிக்க முடியாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? எல்லா மனுஷரையும் நம்ம நேசிக்கப்படணும். சரி, நம்ம எல்லாரு மேலேயும் நமக்கு அக்கறை வரணும், எல்லாருக்காகவும் ஜெபிக்கணும். சரி, ஜெபிக்கிறோம். ஆனால் அந்த ஜெபம் எடுக்க தெரியுமா? சிலோட ஜெபிக்கலாம், பார்க்கலாம், அவங்களுக்காக அப்புறமா ஜெபிக்கலாம், இப்போ இல்லை, சரி கொஞ்சம் லேட்டாக ஜெபிக்கலாம், பார்க்கலாம், அப்படியே நம்ம என்ன சொல்லி காலத்தை கடத்திடுவோம். அப்போ ஒரு ஜெபம் பண்றதுக்கு நம்ம காலத்தை கடத்தினா, லேட் ஆயிட்டா, நம்ம ஜெபிக்க வேண்டிய அந்த டைம்ல அந்த தருணத்தை நம்ம ஜெபிக்கிறோம்னா நமக்கு என்ன நடக்கும்? அதுதான் இப்போ வந்து உங்களுக்கு சொல்றேன். ஒரு சின்ன ஜெபம் பண்ணிக்கலாம். இந்த ஜெபத்தை குறித்து கர்த்தர் உங்களுக்கு அதை ஆசீர்வதிச்சு தரணும்னு ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் கண்கள் முடிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே இயேசுப்பா. அன்பின் கர்த்தர் கர்த்தாவே இயேசுப்பா, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே இயேசுப்பா. பரிசுத்த ஆவியானவரே, நீங்க பேசுங்க. நாங்கள் இல்லை சாமி, நீங்க பேசுங்கப்பா. நாங்க எப்ப ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணுங்கிறத நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. நாங்க கர்த்தாவே இயேசுப்பா அந்த வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கும். ஆண்டவரே, எங்கள் ஜெபம் பிரயோஜனம் உள்ளதாய் அநேகருக்கு கர்த்தாவே ஆசீர்வாதத்தை தரக்கூடியதா இருக்கணும் சாமி. அதுக்கு எங்களை தகுதிப்படுத்துங்க. இந்த ஜெபத்தை கர்த்தாவே இயேசுப்பா, இந்த செய்தியை நீங்க ஆசீர்வதிச்சு கொடுங்க இயேசுப்பா. நாங்கள் எல்லாம் தகப்பனே இயேசுப்பா, பரிசுத்த ஆவியானவரே, நீங்க பேசுங்க, நீங்க அசைவாடுங்க, மகிமையாய் நடத்தி கொடுங்க. ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் ராஜா உடைய மகிமை பிரசன்னத்துக்குள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் மூடி மறைத்து பாதுகாத்து ஆசீர்வாதம் தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் அடிக்கும் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். முதலாவது, நம்ம எப்போ காலத்துக்கு பின்னாடி நம்ம லேட்டா ஜெபிச்சோம்னா, ஒரு காரியத்துக்கு ஜெபிக்க வேண்டிய டைமுக்கு முன்னாடி லேட்டா நம்ம ஜெபிச்சோம்னா நமக்கு என்ன நடக்குது? ஒரு சின்ன காரியத்துக்கு முன்னாடி பார்க்கலாம். லூக்கா 16ஆம் அதிகாரம் 18 to 30 வரைக்கும் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். எப்படின்னா, ஜீசஸ் வந்து நமக்கு விளக்கி சொல்லி தர்றாங்க. இதுல வந்து அந்த சம்பவம் எனக்குள்ள சில காரியங்களுக்கு சொன்னேன். ஒரு பெரிய ஐஸ்வரர் இருந்தாரு. அவரு ரொம்ப பிஸி. அவரு ரொம்ப பிஸியா இருந்தாரு, உழைச்சிட்டு இருந்தாரு, நல்லா சாப்பிட்டா சம்பரமா வாழ்ந்தாரு, சந்தோஷமா இருந்தாரு. அவங்க வாசல்கிட்ட இருக்கிற ஒரு லாசருக்கு பிச்சைக்காரருக்கு சாப்பாடு போட கூட ஒரு டைம் கிடையாது, இறக்கப்படுறது கூட டைம் கிடையாது. ரொம்ப பிஸியா, பெரிய பணக்காரர் கிடையாது. ஒரு நாள் வச்சு அவங்க வாசல்ல லாசர் ஒருத்தர் இருந்தா.
அவன் பருக்க எல்லாரும் இப்படி பருக்க கிடந்த புண்ணாய் இப்படி இருந்து நாய் வந்து நக்கிடுச்சு. அவனை பார்க்கறதுக்கோ அவனை என்னன்னு கேட்கறதுக்கோ அவருக்கு டைம் இல்லை. ஐஸ்வர்யா ரொம்ப பிஸி. ஆனால் லாசரு சார் ஒரு நாள் இதே சூழ்நிலை மறிச்சிட்டான். அவன் மறிச்ச போது அவன் பாருங்க லாசரு மறிக்கிறான். மறிச்ச போது அவனுடைய ஆத்துமாவை ஏஞ்சல்ஸ் வந்து ஆபிரகாமின் மடியில கொண்டு வச்சாங்க. அவனுடைய இந்த உலகத்துல பட்ட கஷ்டத்துக்கு போது அவன் மறிச்ச போது அந்த தரித்திரனான அந்த லாசரு மறிச்ச போது அவனுடைய ஆத்துமாவை எடுத்துக்கொண்டு போய் ஆபிரகாம் மடியில வச்சாங்க. அதே நேரத்துல ஐஸ்வர்யனும் மறிச்சான். ஆனா 2 பேரும் போயிட்டாங்க. ஐஸ்வர்யன் லாசரு ஆபிரகாம் மடியில போனா, ஐஸ்வர்யன் பாதாளத்துல போயிட்டான். ஆனா பாதாளத்துல போயிட்டு நமக்கு அடுத்து நீங்க சம்பவத்தை வாஸ்தவம் தெரியும். ஆனா நமக்கு 2 காரியங்கள் 27, 28 அந்த வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 16 அதிகாரம் 27ஆம் வசனம் 28ஆம் வசனம். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு. அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். பாருங்க அந்த சம்பவத்தை பார்த்துட்டு எல்லாம் போனா அப்புறம் ரொம்ப கஷ்டப்படும் போது ஆண்டவரே ஆபிரகாமே அவர் லாசரு ஒரு விரல் வச்சு ஒரு தொட்டு கண்ணியாவது எனக்கு கொடுங்க அப்படின்னா உங்களுக்கு எங்களுக்கு பிடவு இருக்குது முடியாதுன்னு சொன்னாரு. இந்த சம்பவம் இதுல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த ஐஸ்வர்யான் நரகத்துக்கு போயிட்டான், பாதாளத்துக்கு போயிட்டான். அதை கிளியரா சொல்லிட்டு பாதாளத்துக்கு போயிட்டான். அவர் ரொம்ப பிஸியா இருந்தார் இந்த உலகத்துல. ஆனா இப்போ பாதாளத்துக்கு போறவர் பாடுகள் அனுபவிக்கும் போது, அந்த வேதனை அனுபவிக்கும் போது, கண்ணீரை கட்ட அதை அனுபவிக்கும் போது அப்பதான் பாக்குறாரு, ஐயோ லாசரு பிச்சை எடுத்துருந்தது நம்ம வீட்டுல தருத்தாங்க. இன்னைக்கு அவன் ஆபிரகாம் மடியில உட்காந்துருக்கான். நம்ம அங்க வேதனை எடுத்துக்கிறோம். நாளைக்கு ஏன் பிரதர் சிஸ்டர் இங்கதானே வந்து சேருவாங்க, என்னைய மாதிரி தானே அவங்க இருக்கிறாங்க, அவங்க லைஃப் இப்படிதான் இருக்குன்னு அப்ப உட்காந்து கேட்கறான். பாதாளத்துல கிடக்கும் போது அவன் ஞானோதயம் வருது. ஐயோ என் பிரதர் சிஸ்டரும் நாளைக்கு இதே மாதிரி இருந்தாங்கன்னா, என்ன மாதிரியே அவங்க மோசமான வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னா இந்த மாதிரி பாதாளத்துக்கு வந்து சேருவாங்களே வேண்டான்ட்டு அப்ப போய் ஆபிரகாம்கிட்ட கேட்கிறாரு, இந்த லாசரு அனுப்பி வைங்க, என் பிரதர் சிஸ்டர்ஸுக்கு வரணும். அதுக்கு லாசரு ஆபிரகாம் சொல்றாரு, இல்ல இல்ல அவங்க நிறைய பேர் ஊழியக்காரங்க இருக்காங்க, அவங்க சொல்லுவாங்க. எத்தனை ஊழியக்காரங்க இருந்தாலும் செத்து போன இந்த லாசரு போய் சொன்னா கேட்பாங்க. செத்து போய் சொன்னார், உயிரோட இருக்கிறவங்க சொன்னாலே கேட்கறதுல, செத்து போனவங்க சொன்னா கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அதனால உங்களுக்கு எங்களுக்கு ஆகாது. அதான் நீ பாதாளத்தை கிடக்க வேண்டியது. உலகத்துல இருக்க உன் பிரதர் சிஸ்டர்ஸ் கர்த்தருக்குள்ள வந்தா ஆண்டவர்கிட்ட வருவாங்க, இல்லைன்னா உன் கூட வருவாங்கன்னு சொல்லி ஆபிரகாம் முடிச்சிட்டார். பாருங்க இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், இவனுடைய ஜெபம் இவனுடைய கண்ணீர் எப்போ காலம் கடந்த பிறகு, காலத்திலேயே ஜெபிச்சிருக்கணும். அவன் உயிரோட உலகத்துல வாழ்ந்தானே, நல்ல சம்பரமா சாப்பிட்டு நல்ல சந்தோஷமா வாழ்ந்தானே, அப்பவே அவன் ஜெபிச்சிருக்கணும். அப்பெல்லாம் ரொம்ப பிஸி, கர்த்தருக்கு டைம் கொடுக்கறதுக்கு நம்ம கிட்ட நிறைய பேர் இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, பாருங்க சர்ச்சுக்கு வாங்க, என்ன பண்றீங்க நீங்க, சர்ச்சுக்கு வந்து சேருங்களேன், ஒரு நேரமாவது ஜெபம் பண்ணுங்க, வாங்க ஒரு நேரமாவது வாங்களேன், கொஞ்ச நேரமா சர்ச்சில் உட்காருங்களேன், கொஞ்ச நேரமாவது வேதத்தை வாசிக்கணும். ஐயோ நாங்க ரொம்ப பிஸி சொல்லுவாங்க. பாருங்க காலையில் இந்தியாவில் இருக்கிறோமா, மத்தியானம் குவைத்துக்கு போறோமா, துபாயில போவோம், ராத்திரி வந்து அமெரிக்கா போவோம் அப்படின்னு அவங்க ஃப்ளைட்ல அப்படியே சுத்திட்டே இருக்கிறாங்க. ஏன்னா பணம் பணம், ஒவ்வொரு நிமிஷத்துலயும் நாங்க அப்படி கோடிக்கணக்கான பணத்தை நாங்க சம்பாதிச்சிருக்கோம். ஏன்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு டைம் இருந்துச்சு. ஆனா கர்த்தர் வேதத்தை வாசிக்கிறதுக்கோ கர்த்தர் செபிக்கிறதுக்கோ ஒரு நிமிஷம் ஆண்டவருக்காக கொடுக்கறதுக்கு டைம் இல்லை. ஆனா இப்போ நரகத்துல போயிட்டு பாதாளத்தை போயிட்டு ஐயோ ஆண்டவரை தேடாம போயிட்டேன், ஐயோ அக்கினி எடுத்து, ஐயோ பாம்பு குத்துது, எனக்கு சிங்க கடிக்குது. ஏன்னா நரகத்துல பாதாளத்தை தான் வரும்னு பைபிள்ல போட்டிருக்குது. நான் சொல்லலைங்க, இந்த பைபிள் சொல்லுது. எல்லாம் பயங்கர கஷ்டம் இருக்கும். ஆனா அந்த பாதாளத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நாம ஆண்டவர் தேடணும். நம்ம காலம் கடந்து ஜெபிக்கிறோம், காலம் கடந்து மற்றவங்க மேல அக்கறை காட்டுறோம். நிறைய பேர் செய்வாங்க, ஐயோ அந்த ஆத்மா சாந்தி அடையவே இல்லை, நாங்க என்னங்க பண்ணணும்? பரவாயில்ல, ஒரு 100 பேர் சோறு போடுங்க, அன்னதானம் பண்ணுங்க, இவங்களை கல்யாணத்தை பண்ணுவீங்க, அப்ப அந்த ஆத்மா சாந்தி அடையும். ஆயிடுமா? உலகத்துல அவங்களுக்கு கடவுள் கொடுத்தாருக்க டைமு, அந்த டைம்ல வந்துருக்கணுமா இல்லையா? வரல. இப்போ அவங்க செத்துட்ட பிறகு ஆண்டவர் கேட்டா வந்துருமா? அது கிடைக்குமா? அவங்களுடைய லைஃப் போனது போறதான். சரி, அதுக்கு தான் வசனம் என்ன சொல்ல தெரியுமா? சங்கீதம் 115:17. சங்கீதம் 150:17.
மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். செத்து போயிட்டாலும் அவ்வளவுதான். ஒரு மௌனத்துல இறங்குறவங்களும் கர்த்தரை துதிக்கவே முடியாது. நம்ம என்ன சொல்ல தெரியுமா? ஐயோ இப்ப நான் என்ன செய்யறது? அதனாலதான் சொல்றேன் உங்களுக்கு, கடைசி நிமிஷத்துல சிலவங்க செத்துட்டு போறாங்க. ஆனா சிலவங்களுக்கு கட்ட மரண தருவாயில ஆண்டவர் நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் கொடுக்குறாரு. ஆனா செத்துட்ட பிறகு ஆத்மாவா அலையும் போது அவங்களுக்கு கிடைச்சிருமா? நம்ம செய்யற புண்ணியம் இருக்கு, அவங்களுக்கு போய் சேருமா? சொல்றாங்க மேரேஜ் பண்ணியாச்சா சேரும், அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா சேர்ந்துடும் நினைக்கிறாங்க, கிடைக்குமா? ஆனா பைபிள் சொல்லு போகவே போகாது, அந்த ஆசீர்வாதம் வரவே வராது. ஏன்னா மரித்தவர்களும் மௌனத்து இறங்களும் கர்த்தரை துதிக்கவே முடியாது. ஒன்ஸ் போனதுதான். அதனால தான் அவங்க சொல்றேன், இன்னைக்கு நம்ம ஜீவனை கொடுத்துருக்காரு, நாட்களை கொடுத்துருக்காரு. இன்னொரு பெரிய கிருபை என்னன்னா, கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். எல்லாரும் உட்காருங்க, வீட்டில் பிள்ளை குட்டி பேரண்ட்ஸாக உட்காருங்க. கொஞ்சம் எவ்வளோ நேரத்தில் சும்மா பார்த்துருப்பீங்க? ஆண்டவர் தேடுங்க, பைபிள் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, ஒய்ஃபோட சந்தோஷமா இருங்க. கர்த்தர் நேரத்தை கொடுத்துருக்காரு. இந்த நாட்டில் ஆயிரம் நம்ம கர்த்தர் பேச்சை கேட்கலன்னா எப்படி கேட்க முடியும்? அதனால சொல்றேன் உங்களுக்கு, இந்த நாள் நமக்கு கொடுக்கப்பட்ட கிரேசியஸ் டைம், கர்த்தரி கிருபை நாட்கள். கர்த்தர் சொல்றாரு, நான் எத்தனையோ உனக்கு குட்டி சேர்க்க மனதா இருந்தேன், ஆனா நீ வரவே இல்லை. கடைசி சொல்றாரு, அப்புறம் செத்துட்ட பிறகு ஆண்டவரே என் ஆத்துமா அப்படியே பாதாளத்தில் அலையுது, அங்கிட்டு சுத்துது, அந்த கை மாதிரி அலையுது, இதாக்கு மாதிரி ஊரெல்லாம் சுத்துது. எப்படிங்க சுத்தம் என்ன செய்ய முடியும்? அதனால இன்றைக்கு உங்களுக்கு தீர்மானம் எடுங்க. உங்க ஜெபம் என்னன்னா, அதுக்கப்புறம் செத்துட்ட பிறகு ஜெபிச்சாலும் பிரயோஜன ஜெபம் பண்ண முடியாது. அதுதான் போட்டிருக்குது, மரித்தவரும் மௌனத்திலும் கர்த்தரை துதிக்கவே மாட்டாங்க. அதான் சொல்றேன், காலம் கடந்த விட்டு ஜெபம். இந்த ஜெபத்துக்கு என்ன, காலம் கடந்து ஜெபிக்கிற ஜெபம், இது வேஸ்ட். சரி, இப்ப என்ன சிலவங்க என்ன சொல்ல தெரியுமா? பிரச்சனை வரும்போது ஜெபிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா அதை காலம் கடந்து ஜெபிக்கிறது தப்பு. இப்ப பிரச்சனை வரும்போது நம்ம கேட்டா தெரியும், ஐயோ விடுங்க, அதை கண்ணெல்லாம் பாருங்க, கடையத்துல பார்த்தா கடையத்துல பரதேசி போயிட்டாங்க, பரதேசி போயிட்டா, நாங்க எங்க போக மாட்டோம், நாங்க அப்படி வச்சுக்கிறோம். விடுங்க விடுங்க, இப்ப எங்களுக்கு இப்ப நாங்க ரொம்ப பிஸியா இருக்கிறோம். ஐயோ இந்த உலகத்துல அது களியாட்டங்களை ஒருத்தவங்க சொல்றாங்க, ஐயோ நாங்க டிவி பார்க்கணும், நாங்க என்ஜாய் பண்ணணும், இந்த களியாட்டங்கள்லாம் விட்டுட்டு போக முடியாது, நாங்க இருக்கணும், எல்லாம் என்ஜாய் பண்ணலாம். அப்ப நாங்க எங்களுக்கு ஒரு சிக்னஸ் வரும்ல, எங்களுக்கு மரணம் வரும்ல, நாங்க அப்படி ஜெபிச்சுக்கிறோம். அந்த கல்லை மட்டும் ரசிக்க விடாது சொல்ல விடுறாரு ஆண்டவரு. உங்களுக்கு கர்த்தர் என்ன சொல்ல தெரியுமா? இதே மாதிரி சம்பவம் எங்க லைஃப்லயும் நடந்துச்சு. ஆனா அப்போ ஆண்டவர் சொன்னாரு, இந்த சந்தர்ப்பத்தை சொல்லுவது, நீ காலம் கடந்து ஜெபிக்காத ஆண்டவர் சொல்றாரு. அடுத்தது, உனக்கு பிரச்சனை வரும்போது ஜெபிக்கிறேன்னு சொல்லாத. பிரச்சனை வரும்போது ஜெபிக்க முடியாது, ஏன்னா ஜெபிக்க விட மாட்டார். அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஏசாயா, எங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனை வந்துச்சு, நான் ரொம்ப அழுது ஜெபிக்கும் போது ஆண்டவரே ஏன் செய்யலன்னு சொன்னார். எடுத்து வாசி, ஏசாயா 29:10 சொன்னார் பாருங்க. ஏசாயா 29 சாப்டர் 10th verse. கர்த்தர் உங்கள் மேல் கன நித்திரையின் ஆவியை வரப்பண்ணி உங்கள் கண்களை அடைத்து ஞான திருஷ்டிக்காரராகிய உங்கள் தீர்க்க தரிசனங்களுக்கும் தலைவர்களுக்கும் முக்காடு போட்டார். நாங்களும் எத்தனையோ தீர்க்க சொன்னோம், எத்தனையோ எல்லாருக்கும் சொல்லுவோம். முதலே ஆண்டு பேசி பேசி தான் எங்க குடும்பத்தில் செஞ்சாரு. ஆனாலும் சில விஷயங்களை கர்த்தர் நம்மகிட்ட மறைச்சிடுறாரு. நம்ம ஜெபிக்க முடியாது, நம்மளோட பக்தி அவ்வளோ ஜெபம் சொல்ல முடியாது. ஆனா அதனால தான் சொல்றாரு, பஸ்லேருந்தே ஜெபிச்சிடுங்க. ஒரு சின்ன எச்சரிக்கை கிடைக்கும் போதே ஜெபம். நம்ம ஜெபிக்காதனால கர்த்தர் அப்போ ஜெபிக்காதது என்னது, கனநித்திரை நாவி நம்மகிட்ட வந்துட்டு. அப்படின்னா நமக்கு மறந்துடும், தூக்கமா வரும். உங்க வீடுகளோட உங்க லைஃப்ல ஏதாவது நடந்திருக்கா பாருங்க. என் லைஃப்ல நடந்து நினைச்சிருக்கேன். சில சமயம் ரொம்ப தூக்கம் வரும், பயங்கர தூக்கம் வரும். ஐயோ ஜெபிக்கலாம் அப்புறம் ஜெபிக்கலாம், இப்போ வேண்டாம் அப்புறம் வேண்டாம் அப்படி சொல்லி பெரிய பிரச்சனை வரும், வீட்டில் பெரிய துக்கம் வரும், பெரிய கண்ணீர் வரும். அதை நான் லைஃப்ல எல்லாம் பார்த்துட்டேன். உங்களுக்கு நான் சொல்றேன், ஒரு வேளை உங்களுக்கு ரொம்ப தூக்கம் வருது, ஜெபிக்க முடியாது, தடை வருதுன்னா ஏதோ ஒரு பிரச்சனை உங்கள்கிட்ட வரப்போகுதுன்னு அர்த்தம். அந்த பிரச்சனைக்கு ஜெபம் பண்ணாதபடிக்கு பிசாசான் தடை பண்றான்னு அர்த்தம். நீங்க அதை புரிஞ்சுக்கணும். நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஜெபிச்சிட்டீங்கன்னா அந்த பிரச்சனை ஆட்டோமேட்டிக்கா சால்வ் ஆகும். நம்ம புரிஞ்சுக்காம அப்புறம் பார்க்கலாம், சரி கொஞ்ச நேரம் தூங்கலாம், கொஞ்ச நேரம் படுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லிச்சுன்னா நம்ம தூக்கத்தை போயிடலாம் பாருங்க. அப்போ கனவித்திரின் ஆய்வு வரும்போது நம்ம சரி ஆண்டவர் முக்காடு போட்டேன்றாரு. அந்த சொல்ற எந்த வாஸ்து வந்து பிரயோஜனம் இல்லை, எந்த தீர்க்கத்தை
திரும்ப ஒரு வாசியமா அந்த வசனத்தை. தீர்க்கதரிசிகளுக்கு உங்க முக்காடு போட்டேன்னு சொல்றாரு. கர்த்தர் நம்முடைய நீங்க என்னதான் சொன்னாலும் கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் உங்கள் மேல் கன நித்திரையின் ஆவியை வரப்பண்ணி உங்கள் கண்களை அடைத்து ஞான திருஷ்டிக்காரராகிய உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் முக்காடு போட்டார். நம்ம தீர்க்க சொல்லுவாங்க, நல்லா இருப்போமா, சந்தோஷமா இருப்பேன், ஆசீர்வாதம் இருப்பேன், நம்ம சொல்றோம். ஆனா அந்த நேரத்துல ஐயோ பாஸ்டர் இப்படி பிரச்சனை ஆயிடுச்சு பாஸ்டர், என்ன சொல்றேன்னா அர்ஜென்டா எங்கேயோ போயிட்டு இருக்கிறேன், நான் வந்து உங்களுக்கு பேசுறேன், நான் அர்ஜென்டா எங்கேயோ போயிட்டு இருக்கிறேன், இப்ப முடியாது, டைம் ஆயிடுச்சு சொல்லுவாங்க. அப்ப என்ன சொல்றேன், கனநித்திராங்க பாஸ்டருக்கே மறந்துடும், பாஸ்டருக்கே ஜெபிக்க முடியாது சூழ்நிலை வந்துடும். பாருங்க எலிசா தீர்க்கதரிசி எல்லாரும் தெரியும். அந்த எலிசா பத்தி ஒரு காரியம் சொல்லணும், என்ன சொல்லுங்க தெரியுமா? 2 கிங் 6:12 2 ராஜாக்கள் 6:12. அதாவது எலிசா தீர்க்கதரிசி ஒரு முக்கியமான குறிப்பு உங்களுக்கு. அப்பொழுது அவன் ஊழியக்காரரில் ஒருவன், அப்படி இல்லை என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசி ஆகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான். பாருங்க, எலிசா தீர்க்கதரிசி ராஜா அவங்க வீட்டுக்குள்ள, அவங்க பள்ளியில, அவங்க பெட்ரூம்ல அவங்க ஒய்ஃபு கிட்ட பேசிக்கிட்ட பேச்ச கூட இந்த எலிசா இங்க சொல்லுவாராம். அவ்வளவு கிளியரா சொல்லிடுவாராம். யாருக்கு மறைவா எது ரகசியமா இருந்துச்சு, நம்ம எதுவும் பிளான் போட முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அவ்வளவு கழிக்கலா ஆண்டவர் அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்வார். எலிசாவுக்கு ஒரு காரியத்தை மறைக்க மாட்டார். ஆனா அப்படி இருந்து கூட அந்த தீர்க்கதரிசிட்ட ஒரு விஷயம் மறைக்கப்பட்டுருச்சு. அவர் சொல்றாரு பாருங்க, 2 கிங் 4:27. பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷரிடத்தில் வந்து அவன் காலை பிடித்துக் கொண்டாள். அப்பொழுது கேயாசி அவளை விலக்கி விட வந்தான். தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காதே, அவள் ஆத்துமா துக்கமா இருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் என்றான். அந்த எலிசா ராஜாவோட பள்ளியில பேசுற விஷயத்த கூட இவருக்கு கிளியர் வெளிப்படுத்துற ஆண்டவரே இந்த ஒரு தாயாருடைய விஷயத்தை வெளிப்படுத்துற. நம்ம நினைப்போம் எல்லாத்தையும் கத்த சொல்லுவாரு, நான் அப்ப பேசலாம் இப்போ வரலாம் அப்படின்னு. ஆனா சொல்றேன்னு பாருங்க, நீங்க அந்த நேர பிரச்சனை வரும்போது ஜெபிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களால ஜெபிக்க முடியாது. இந்த இடத்துல ஒரு சம்பவம் என்னன்னா, எலிசா தீர்க்கதரிசி ஒரு வீட்டுக்கு ஒழுங்கா ஜெபத்துக்கு போறாரு. சம்பவத்தை நீங்க வீட்டுல போயிடணும்னு நீங்க பார்த்துக்கங்க. 2 கிங் 4:7 கிளீனா இருக்குது. ஒரு வீட்டுக்கு எப்போ வந்தாலும் அந்த ஊருக்கு வந்தாலும் அவங்க வீட்டில் தான் போய் ஜெபம் பண்ணுவார். அவங்க இருப்பாரு. அவங்க எலிசா அம்மா சொன்னாங்க, சரி அந்த ஊழியக்கார் ஓயாம வர்றாரு, அவருக்கு ஒரு மேல் வீட்டில் ஒரு ரூம் நம்ம அரேஞ்ச் பண்ணலாம், கட்டி வைக்கலாம்னு சொன்னாங்க. அதனால கட்டி வச்சாங்க. அந்த அவர் வந்தாரு, ஊழியக்கார் வந்து எலிசா வந்தாரு, நல்லா இருக்கு, ஒரு கேஎஸ்சி அப்படியே ஹெல்ப்பரோட வந்தாரு. வந்து நமக்கு ரொம்ப கட்டினாங்க, ரொம்ப சந்தோஷம் அந்த வீட்டில் இருந்தாங்க. அப்போ யோசித்தாரு, நமக்காக இவ்வளோலாம் செய்யற அந்த அம்மாவுக்கு நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு கேஎஸ்சி கூப்பிட்டு கேட்டாரு, இந்த அம்மாவுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சார். ஸோ அந்த சொன்னாரு, எல்லாம் அந்த அம்மாவுக்கு இருக்குது, குழந்தையே இல்லை. உடனே ஓகே அப்படியாவது அந்த அம்மா கூப்பிட்டு ஜோம் பண்ணுவார். ஜோம் பண்ணிட்டு பாருங்கம்மா, கர்த்தர் உங்களுக்கு ஒரு குழந்தைய தராரு, நெக்ஸ்ட் டைம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு குழந்தைய கொடுக்குறாரு. உடனே நமக்கு சந்தோஷமா இருக்கும், இவ்வளோ வயசாக எங்களுக்கு ஒரு குழந்தையா, ரொம்ப சந்தோஷம். நாங்கள் அதே மாதிரி கர்த்தர் ஒரு குழந்தைய கொடுத்தாரு. அந்த புள்ள வளர்ச்சி ஐயாவும் வந்து 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 ஒரு வருஷம் ஒரு வந்து ஜோம் பண்ணுவாங்க. அந்த தவங்க அம்மா அப்பா பிள்ளைலாம் நல்லா இவங்களுக்கு உபசாரம் பண்ண நல்லா இருக்காங்க. ஒரு நாள் என்னாச்சு, அந்த பையன் ரொம்ப தலைவலி. உடனே அவங்க அப்பாட்ட சொல்லிட்டு வயல் வந்து அவங்க அம்மாட்ட வந்து அம்மாட்ட வந்தா செத்துட்டான் அந்த பையன். செத்துட்ட உடனே இந்த அம்மா என்ன பண்ணாங்க, ரொம்ப துணிகரமான அம்மா, விசுவாசம் அம்மா, நேரம் போனாங்க. நேரம் அந்த எலிசாவுக்கு ரூம் கட்டித்தாங்க. அந்த ரூமை திறந்தாங்க, ஒரு கட்டில் படுக்க வச்சாங்க. படுக்க வச்சு நேரம் போயிட்டு எலிசாட போனாங்க. ஐயா ஆனா எலிசாவுக்கு தெரியாது. கத்து எல்லாத்தையும் சொன்ன ஆண்டவரு அந்த விஷயத்துல சொல்லவே இல்லை. அதான் சொல்றாரு, எனக்கு ஒரு மறைச்சிட்டாரு. அந்த பகுதி மட்டும் வச்சுமா உள்ள அந்த எலிசா என்ன செஞ்சாரு, மறைச்சிட்ட. எனக்கு 4:27 அவளை தடுக்காதே, அவள் ஆத்துமா துக்கமா இருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் என்றான். ஆண்டவரு அந்த அம்மாவுடைய துக்கத்தை, அந்த பையன் செத்து போற கருத்தை எனக்கு சொல்லல, எனக்கு மறைச்சிட்ட. அதே மாதிரிதான் நம்முடைய நம்ம அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசிங்களா எலிசா போலவ நம்ம. அப்ப நமக்கு எல்லாரும் சொல்லிடுவார் ஆண்டவரு, ஒரு முக்காட போட்டு விட்டுருவாரு. நான் உனக்கு அன்னைக்கே சொன்னேன், வான் பண்ணேன், நீ ஜெபிச்சியா,
அது விஷயமா ஜெபிச்சியா? ஒரு பிரச்சனை வரப்போகுது ஜெபம் பண்ண உன்னை வான் பண்ணி ஜெபிச்சியா? அப்போ நீ ஜெபிக்கல. இப்போ வந்து ஐயோ மரணம் வந்துச்சு நான் என்ன செய்வேன்னாக்கா, சென்னையில் ஒரு இது வெள்ளம் வரப்போகுதுன்னு சொன்னாங்க. எல்லாம் பிளட் வந்து அப்படியே கடல் ஒன்று ஃபர்ஸ்ட் டைம் தான் ரொம்ப பிரச்சனை ஆச்சு. அப்போ செகண்ட் டே வரும்போது தீர்க்கத்தை சொன்னாங்க வரப்போ உடனே எல்லாம் கடற்கடவுன்னு ஜெபம் பண்ணாங்க. அது வெள்ளம் வரல. அப்போ பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி ஜெபிச்சிங்கன்னா அது உங்களுக்கு சால்வ் ஆகும். பிரச்சனை வரும்போது சால்வ் பண்ண முடியுமா? அவ்வளோதான், பிளட் வந்து எல்லாத்துக்கும் போயிடும். இந்த விட தான். ஆனால் எலிசா அந்த பிரச்சனை டைமில் நேராக ஆண்டவர் மறைச்சிட்டார் சொல்லி கர்த்தர் கேட்டு அது உயிர் கொடுத்தாரு. அந்த பிரச்சனை முடியுது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, பிரச்சனை வரும்போது நீங்கள் ஜெபிக்கலாம் நிற்காதீங்க. அப்படி நினைச்சீங்கன்னா உங்களுக்கு உட்காடு, உங்கள் ஊழியக்காரருக்கு உட்காடு, உங்கள் தீர்க்கதரிசிக்கு உட்காடு. அதெல்லாம் கரணி தெரியும் ஆவி. நம்ம எல்லாம் வீட்டில் எல்லாம் இருக்கோம், எல்லாம் கழிச்சு தூங்கிடுவோம். அந்த வீட்டில் என்ன பிரச்சனை இருக்கோ தெரியாது. கர்த்தர் அப்படிதான் செய்வார். அதனால ரெண்டாவதா சொல்றேன், பிரச்சனை வரும்போது ஜெபிக்கலாம்னு யாராவது நினைச்சிருந்தீங்கன்னா எச்சரிக்கை. உங்க வீட்டில் ஒருவேளை கடவுள் நல்லா வச்சுக்கும்போது பிரச்சனை இல்லை, கோமா ஸ்டேஜ் போயிட்டாக்கா என்ன பண்ண முடியும்? யோசித்துக்கங்க. நல்லா பிரச்சனை வரும்போது ஜெபிக்கலான்னு அந்த நினைப்பே விட்டுருங்க. இப்ப பாருங்க, மூணாவது உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன் பாருங்க. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எந்த ஒரு காரியத்துக்கும் காலத்திலே ஜெபிக்கணும், ஸ்டார்டிங்லேயே ஜெபிக்கணும். ஒரு கர்த்தர் ஒரு குழந்தைய கொடுத்தாரா, குடும்பத்தை கொடுத்தாரா, ஆண்டவரே இந்த குழந்தைய நம்ம கையில் ஒப்படைக்கிறேன், இந்த குடும்பத்தை ஒப்படைக்கிறேன், இந்த விஷயத்தை ஒப்படைக்கிறேன், இந்த வீடு கொடுத்தாலும் எல்லாத்தையும் நீங்க என்ன செய்யணும், பத்தே ஆண்டு கையில் நீங்க ஒப்படைச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி நீங்க ஒப்படைச்சு ஜெபிச்சீங்கன்னா கர்த்தர் சொல்லி நீங்க ஆரம்பத்திலேயே கர்த்தர் கையில் ஒப்படைக்கிற விஷயத்த கர்த்தர் கண்டிப்பா ஆசீர்வதிச்சு தந்தே தருவார். இதில் ஒருத்தர் நம்ம பார்க்கலாம் பாருங்க. நியாயாதிபதிகள் வந்து ஜட்ஜஸ்ல சிம்சனுடைய அப்பா பாருங்க, அவர் ஜெபிச்ச ஜெபத்தை நம்ம இப்ப சொல்றோம் பாருங்க. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நியாயாதிபதிகள் ஜட்ஜஸ்ல 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்றாரு. மனோவார் ஒருத்தர் இருந்தார். ஆண்டவர் நாள் ஒய்ஃபுக்கு தரிசனமானாலும் குழந்தையே இல்லை. அப்போ அவங்க தரிசனம் ஆகி என்ன சொன்னாங்க, தரிசனமாகி உனக்கு ஒரு குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே நம்ம ரொம்ப சந்தோஷம் ஓடியா இருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட் சொன்னாங்க, பாருங்க ஒரு குழந்தைய கொடுக்க போறாங்க. ஆண்டவர் சொன்னாரா? ஆண்டவர் தூதன் சொன்னாரா? ஆமா. சரி நெக்ஸ்ட் டைம் வந்து சொல்லுனாரு. நெக்ஸ்ட் டைம் வந்து தூதன் பேசும்போது இவர் போனார், ஐயா அப்படி எங்களுக்கு ஒரு குழந்தைய கொடுத்தீங்கன்னா நாங்க அதை என்ன செய்ய எப்படி வளர்க்கணும் பாருங்க. 12ஆம் வசனம். அப்பொழுது மனோவா, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். அப்போ ஆண்டவரே நமக்கு ஒரு குழந்தையை கொடுக்கும் போது இவர் என்ன செய்யறாரு, ஆரம்பத்திலே கேட்கறாரு, நீங்க எனக்கு ஒரு குழந்தையை கொடுக்க போறீங்கல்ல, அப்புறம் எப்படி வளர்க்கணும் அந்த பிள்ளையை. ஒரு விஷயம் ஆரம்பிக்க முன்னாடியே இப்பதான் சொல்லிடுறாங்க, எனக்கு கன்சீவோட ஆகல, அப்பவுமே ஜெபிக்க இருக்காங்க. ஆனா ஜெபிச்சதுனால கர்த்தருடைய ஊழியக்காரங்க கர்த்தருக்காக ஒரே தேவையில அந்த யாரை அழிக்கணும் அனுச்சுனா அவங்களை அழிக்கிறதுக்கும் அவங்க மூலமா எல்லாத்தையும் ஜெயம் எடுக்கிறதுக்கும் கர்த்தர் அந்த சிம்சோனை எடுத்து உபயோகிச்சார் பாருங்க. இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றேன்னா, எக்ஸோடஸ் யாத்திரையாகமும் 2ஆம் அதிகாரம் 4ஆவது வசனம். யாத்திரையாகமும் 2ஆம் அதிகாரம் 4ஆவது வசனம். மோசஸ் ஸ்டோரி பாருங்க. மோசஸ் பிறகுக்கு முன்னாடியே ஆண்டவர் ஆபிரகாம்கிட்டே சொல்லிட்டாரு, நீங்க அடிமையா இருப்பீங்க, உங்களுக்கு ஒரு ரட்சகன் வருவான், 400 வருஷம் அடிமையான பிறகு ஒரு ரட்சகன் வருவான், உங்களை அடிமையில கானானுக்கு கூட்டிட்டு போவான்னு சொல்லி ஆபிரகாம்கிட்ட சொல்லிட்டாரு. அந்த காரியத்தை இந்த மீரியாம் ஒரு பொண்ணு நல்லா கவனிச்சிருப்பாங்க, அம்மாவுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க போல கவனிச்சார். இப்ப பாருங்க, யாத்திரையாகமும் 2ஆம் அதிகாரம் 4ஆவது வசனம். அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதின் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள். அதுல மோசஸ் பிறந்தாரு, அந்த பிள்ளை ரொம்ப அழகா இருக்குன்னு பார்த்தாங்க. அவங்க அம்மா 3 மாசம் ஒழிச்சுட்டாங்க. எல்லாத்தையும் நடந்து தெரிஞ்சிருக்கு சம்பவம். 3 மாசம் ஒழிச்சுட்டு வளர்த்து அதுக்கு மேல வளர்க்க முடியல. அவங்க என்ன பண்ணாங்க, நீட்டா அந்த பிள்ளைய ஒரு 4 பெட்டில வச்சு கீழே வச்சு தண்ணிக்குள்ள விட்டாங்க. அந்த அம்மா கடமை அது முடிஞ்சிச்சு, அதுக்கு மேல தாங்க. ஆனா மீரியாம் அப்படி இல்லை. ஏன்னா மீரியாம் வந்து ஃபியூச்சர்ல ஒரு பெரிய ஊழியக்காரியான ஒரு தீர்க்கதரிசி. அவங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே ஃபர்ஸ்ட்ல இருந்தே எடுத்து ஜெபிக்கணும்னு ஆசை. என்ன சில அக்கறை இருந்துச்சு. ஒருத்தர் மேல நமக்கு அக்கறை இருந்துன்னா ஆரம்பத்துல இருந்தே நம்ம அவங்களை
கண்காணிக்கணும், ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும், ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கு ஜெபிக்கணும். நீங்க அப்படி செஞ்சு வந்தீங்கன்னா அவங்க பெரிய ஆளா இருக்கும், பெரிய ஆசிரியத்துக்கு வந்து சுதந்திரவாடியா மாறுவாங்க. அப்போ அந்த சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். அந்த மீறி அமைச்சுனாங்க, இந்த பிள்ளைய நம்ம அழகா இருக்கிற நம்ம தம்பி சூப்பரா இருக்கிறான், 3 மாசம் உழைச்சி வச்சிட்டோம், ஆனா இப்ப நம்ம அம்மா தண்ணியில மிதக்க விட்டாங்க. ஆனா நம்ம தம்பிக்கு என்ன நடக்கும் தெரியலையே. ஆனா நம்ம தம்பி தான் ஒருவேளை இந்த நம்மளை மீட்கப்போ ரட்சகனா இருப்பானோ. இப்ப 370 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 400 வருஷத்துக்குள்ள என் தம்பி பெரிய வாலிபன் ஆயிடுவான், இன்னொரு 30 வயசுல இந்த பையன் பெரிய ஆள் ஆயிடுவான். அப்ப என் தம்பி வந்துடும் போது கண்டிப்பா ஒரு என் தம்பி தான், இந்த மோசஸ் தான் கண்டிப்பா என் பிள்ளைய எடுத்து வளர்ப்பாங்க, நம்மளை கொண்டு மீட்டுட்டு காணல் கொண்டு போவாங்க போல. ஆனா என் தம்பிக்கு என்ன நடக்கும், தண்ணிக்குள்ள விட்டாங்க. போய் இந்த அம்மா பார்த்தாங்க, அந்த பொண்ணு அப்போ அக்கா வரங்க, போய் சுத்தி பார்த்து அந்த ராணிக்கு போய் சொல்லி இந்த பிள்ளைய வளர்க்க தாயை கொண்டு வர சொல்லி அடுத்தடுத்து மோசஸ் கூடவே இருந்து நிறைய இடத்துல மோசஸ் கூடவே செய்தாங்க. ஒவ்வொரு விஷயத்திலையும் மீரியாம் கூட இருந்தாங்க. ஆனா அந்த மீரியாம் வந்து ஒரு பெரிய தீர்க்கதரிசி அப்படிங்கிறது ஆதியாகமம் 15 அதிகாரம் 13-14 வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆதியாகமம் 15 அதிகாரத்துல ஆண்டவர் மோசஸ் வந்து கூட்டிட்டு போவாரு. அதுல 13-14 பாருங்க. ஆதியாகமம் 15 அதிகாரம். அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அந்த தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இந்த அம்மா சொல்லி இவ்வளவு வருஷம் ஆபிரகாம் சொன்ன அந்த கதையை, அந்த காரியத்தை மீரியாம் விசுவாசிச்சாங்க, மீரியாம் நம்பினாங்க. அது என் தம்பி மூலமா நடக்கும்னு நினைச்சாங்க. அதனாலதான் அந்த தம்பியுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலையும் இவங்க கூடவே பாருங்க. நாணப்பட்டி எங்க போகுது பார்த்தாங்க, ராணிட்டு போகுது விளக்க சொன்னாங்க, உங்களுக்கு ஒரு தாய் கொடுங்க. ஆனா அந்த மீரியாமுடைய கண்காணிப்பினால்தான், மீரியாமுடைய காரியத்தினால்தான் அந்த ராணி மூலமா வளர்க்கப்படவும், அந்த பிள்ளை தன்னுடைய ஜாதி தமிழ் எல்லாத்தையும் பத்தி அறியவும் ஒரு பெரிய காரியமா இருந்துச்சு. ஏன்னா மீரியாம் ஒவ்வொரு விஷயம் ஆரம்பத்துல இருந்தே செஞ்சதுனால அந்த மோசஸ் பெரிய ஆளுங்க, கிட்டத்தட்ட 18 லட்சத்துக்கு மேலோட ஜனம். ஏன்னா வேதம் சொல்லி 6 லட்சம் புருஷர்கள் போட்டிருக்குது. புருஷர்கள் மட்டும் தான் கணக்கு போட்டுருக்காங்க. அவங்க ஒய்ஃபு பிள்ளைங்க, நம்மள ஒத்த பிள்ளை வைக்காலே 6 லட்சத்துக்கு 12 ஒய்ஃபுன்னு போட்டா அடுத்து 18 லட்சம் குறைஞ்சது ஒரு பிள்ளை எடுத்துக்க மாட்டாங்க. அப்போ எவ்வளவு பெரிய கூட்டத்தை அந்த மோசஸ் நடத்திட்டு போறாரு. எப்படி மீரியாமுடைய சப்போர்ட் இருக்கு, ஆரம்பத்துல ஜெபம் இருந்துச்சு, அவங்க தாயாருக்கு சப்போர்ட் இருந்துச்சு. அப்ப என்ன செய்யணும், நமக்கு ஒரு காரியம் சொல்லப்படுமானால், ஒரு பிளஸிங் கொடுக்கப்படுமானால், ஒரு ஆசீர்வாதம், ஒரு குழந்தையோ, ஒரு வீடோ, ஒரு ஆசீர்வாதம், ஒரு வாழ்க்கையோ, ஒரு திருமண காரியமோ எதுவானாலும் நமக்கு ஒன்று கொடுக்கப்படுறதுக்கு முன்னாடி நாம நல்லா ஜெபிக்கணும். எவ்வளவு உங்களால் முடிஞ்ச பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணுங்க. எவ்வளவு ஜெபிக்கிறீங்களோ ஜெபிச்சுட்டு அந்த ஆசீர்வாதத்தை வாங்கினீங்கன்னா அது பெரிய ஒரு சுதந்திரத்தை கொடுக்கும், பெரிய ஆசீர்வாதம், பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா வரட்டும் பார்க்கலாம், அப்போ ஜெபிக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா காலம் கடந்து ஜெபிச்சாலும் காலம் வரும்போது ஜெபிக்கிறேன்னு சொன்னாலும் முக்காடை போட்டு விட்டுருவாரு, அவ்வளவுதான், ஜெபிக்க முடியாத சூழ்நிலை. அதே நேரத்துல நம்ம அந்த காலம் நமக்கு கொடுக்கப்படும் சொல்லி ஆண்டவரால் ஒரு ப்ராமிஸ் கொடுக்கப்பட்டா, ஒரு வாக்குத்தத்தம் கிடைச்சுன்னா அந்த வாக்குத்தை நம்ம நினைச்சோம் ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்ம அதுக்காக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்துல, ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டு 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 நம்ம வாழ பழகிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில துக்கத்துக்கு இடமே இல்லைங்க. துக்கமே வந்தாலும் பிரச்சனையே வந்தாலும் ஆண்டு சொல்ற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவா நடக்கும். இந்த கொரோனா கூட நிறைய பேருக்கு நன்மை தான். எங்களை கூட நான் சொல்றேன், இன்னைக்கு நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறோம், எங்களுக்கு இதெல்லாம் யூடியூப்லாம் போட தெரியாது. ஆனா கர்த்தர் இந்த ஒரு தருணத்தை எங்களுக்கு கொடுத்தாருன்னா அதுவும் கர்த்தரி கிருபைதான். எங்க மகளை கொண்டு வச்சு இந்த இடத்துல யூடியூப் போட வச்சாங்கன்னா நினைப்போம், எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனா ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சகலம் நன்மைக்கு இந்த டைமை எங்களுக்கு அது ஆசீர்வாதம் கொடுத்தாரு. கர்த்தருடைய சத்தியத்தை மற்றவங்க சொல்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா கொடுத்தாரு. நம்ம என்ன செய்வோம், ஐயோ கொரோனா வந்துச்சு, எல்லாம் லீவ் போட்டாங்க, வீட்டில் உட்காந்து மூலையில் எப்படி எவ்வளவு நேரம் கிடக்குது, எப்படி கிடக்குது, என்ன செய்யுது, முடங்கி போய் விட்டல ஆண்டவர். அப்படி வருதா ஆண்டவர் சொல்லி ஜெபிக்கலாம். அப்ப இதை எப்படி நன்மையா மாத்தலாம், கர்த்தர் மாத்தி தருவார். உங்க ஒவ்வொருத்தரும் சொல்றேன், இப்ப நினைச்சுக்கோங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் சகலம் நன்மைக்கு ஏதுவாத்தான் நடக்குது. எப்போ நீங்க எந்த ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முதல்ல இருந்தே நீங்க ஜெபிச்சீங்கன்னா
உங்களுக்கு ஆசீர்வாதம். நீங்க காலம் கடந்து ஜெபிச்சா உங்களுக்கு அதில் வைக்காது, ஆசை வைக்காது. அதனால இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க ஜெபிக்கிறீங்க, நல்லா ஜெபம் பண்ணணும், கண்ணி விட்டு ஜெபம் பண்ணணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் எவ்வளோ அழகு ஜெபம் பண்ணேன், பிரயோஜனம் இல்லை, உள்ள போயிடுச்சு, கோமா ஸ்டேஜ் ஆச்சு, லாஸ் ஆயிடுச்சு. ஏன்? உங்க காலத்துக்கு முன்னாடி ஜெபிக்கிற. இப்போ எல்லாம் தெரிஞ்சுக்கங்க, காலம் எந்த ஒரு பிரச்சனைக்கும் வர்றதுக்கு முன்னாடி நீங்க யோசிக்கும் போதே, ஒரு வீடை வாங்கலாம் நினைக்கிறீங்களா, ஆண்டவரே நான் வீடை வாங்க நினைக்கிறேன், அதுக்கு நீங்க ஆசை வச்சு கொடுங்க. நான் எங்க வாங்கலாம், எப்படி வாங்கலாம், எவ்வளவு வாங்கலாம், எந்த மாதிரி வாங்கலாம் யோசித்து பாருங்க. ஆண்டவரே என் பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ண நினைக்கிறேன், எப்படி பார்க்கணும், எந்த மாதிரி பொண்ணு, எந்த மாதிரி பையன், எந்த மாதிரி குடும்பம், எந்த மாதிரி வாழ்க்கை, முதல்ல இருந்தே யோசிங்க, ஜெபிங்க, கர்த்தர் கையில் விடுங்க. ஸ்டார்டிங் ஜெபிச்சுட்டே வாங்க. காலம் தாமதம் ஆனா கூட யோசிக்கிறோம், இன்னும் ஆண்டவர் ரெடி பண்ணி இருக்காரு, இன்னும் நல்ல பெஸ்டா கொடுக்க ரெடி பண்ணிருக்காரு அப்படின்னு நினைச்சு விசுவாசத்தோட செஞ்சீங்கன்னா உங்க ஜெபம் கேட்கப்படும். கண்டிப்பா உங்களை ஆசீர்வதிச்சு கொடுப்பாரு. அதனால இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க, உங்க ஜெபம் ஒட்டுல நீங்க மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறது கூட, மற்றவங்களுக்காக அக்கறை எடுக்க கூட, நீங்க என்ன செய்யுங்க, எல்லா மனுஷனுக்கும் ஜெபிக்கணும். எல்லா மனுஷங்களையும் நீங்க அன்பு காட்டி அது ஆரம்பத்துல இருந்தே ஜெபிச்சுட்டு வந்தீங்கன்னா எந்த ஒரு காரியம் உங்களுக்கு பிரச்சனையா மாறாது, கஷ்டமா மாறாது. இது கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். கர்த்தர் நிச்சயமா எந்த ஒரு காரியத்தையும் ஆசீர்வதிப்பார், தருவாரு. நீங்க நினைச்சீங்க, ஆரம்பத்திலிருந்தே ஜெபிச்சு கர்த்தருக்கு நன்மையை பெற்று சந்தோஷமா வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தாவே சப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே சப்பா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நீங்க கொடுத்த கர்த்தாவே சப்பா அந்த செய்தி ராஜா சப்பா, நீர் எங்களுக்கு நன்மையாய் மாற்றி கொடுத்த அந்த கர்த்தாவே உடைய செய்தி ராஜா சப்பா, நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள நீ கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம் ராஜா சப்பா. எங்களை சாட்சியாய் நிறுத்தினதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே சப்பா. நீங்க தானே கர்த்தாவே சப்பா ஜெபிக்கிற நாங்க சரியான விதத்துல ஜெபிக்கணும், காலத்துக்கு முன்னாடியே ஜெபிக்கணும், எல்லாரும் அன்போடும் அக்கறையோடு ஜெபிக்கிறதுக்கும் எங்களை கிருபை செய்யுங்க, எங்களை வழி நடத்துங்க, எங்களை ஆசீர்வதித்தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். Praise God.